My dear students, this is RSR Max. So we are going to see an example on the concept of functions. The example is like this. Show that the function f of x equal to ax plus b, f from R to R. R means set of real numbers. F from real number to real numbers, set. Given by f of x equal to ax plus b, where a comma b belongs to R, is bijective. We have to prove this. For proving bijective, first you have to prove the given function is a one-to-one function and the given function is onto as well as onto. You have to prove both the conditions before proving this function as bijective. Bijective proof பண்றதுக்கு first one-to-one proof பண்ணனும் and onto condition proof பண்ணனும். அது ரெண்டும் satisfy ஆயிட்டுனா we can say that function is bijective. First condition one-to-one. ஒன்-டு-ஒன்னுக்கு கொடுத்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ ரெண்டு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கோம், டிஃப்ரெண்ட் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை கொடுத்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இட் இஸ் லெட் x1, x2 பிலாங்ஸ் டு E. இது ஏங்க டெஃபினேஷனுக்காக எக்ஸாம்பிளுக்காக போகிறாங்க. இந்த கணக்கு போகிறதுக்கு முந்தி அந்த ரூலை சொல்லிடுறேன். x1, x2 பிலாங்ஸ் டு A. தென் f of x1 ஈக்குவல் டு f of x2 must give x1 ஈக்குவல் டு x2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா இந்த ஃபங்க்ஷன் ஒன்-டு-ஒன். அது கொடுத்த கணக்கில் ஒரு செட் இருக்கும், அதுலேருந்து ரெண்டு நம்பர் எடுக்கிறோம், எடுத்து அந்த கொடுத்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். f of x1, f of x2 இது ரெண்டும் ஈக்குவல் நம்மளே போட்டுக்கிறோம். கொடுத்த ரெண்டு வேல்யூ எடுத்து கொடுத்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி f of x1 ஈக்குவல் டு f of x2 போட்டுடுறோம். அதை போட்டு எல்லாம் சிம்பிளை பண்ணி முடிச்சோம்னா கடைசியாக என்ன வரணும்னா x1 ஈக்குவல் டு x2 வரணும். இந்த ஆன்சரில் ஆரம்பித்து இதில் முடியும். இந்த மாதிரி வந்துட்டுனா அந்த ஃபங்க்ஷன் இஸ் ஒன்-டு-ஒன். அந்த கண்டிஷன்னா இப்போ நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறது. இங்கே f of x வந்து இது let x1, x2 இங்கே a மாதிரி இங்கே நமக்கு செட்டு வந்து R belongs to R. therefore f of x1 equal to இந்த கண்டிஷனுக்கு பாருங்கள், f of x equal to என்ன நமக்கு கொடுத்த ஃபங்க்ஷன் ax plus b. இதுதான் இந்த கண்டிஷனில். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக x1 போடணும். therefore ax1 plus b. ரெண்டாவது அடுத்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். f of x2 equal to ax2 plus b. இது f of x1 வேல்யூ, இது f of x2. இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். therefore f of x1 equal to f of x2 அது போட்டோம்னா இதுக்கு பதிலாக இந்த நம்பரை போட்டுருங்க. ax1 plus b equal to f of x2 பதிலாக இது ax2 plus b. ரெண்டு பக்கம் காமன் b கேன்சல் பண்ணிடலாம். இந்த b வந்து மைனஸ் b கேன்சல் ஆகிடும். therefore remaining ax1 equal to ax2. ரெண்டு பக்கம் காமன் ஃபேக்டர் a கேன்சல் பண்ணிடுறோம். therefore x1 equal to x2. இந்த கண்டிஷன் வந்துருக்கு. we started f of x1 equal to f of x2 and ended x1 equal to x2. இந்த கண்டிஷன் படி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. therefore the given function f is one-to-one. அதை முடிச்சுக்கிறோம், one-to-one. now we come to the condition onto. we have to prove the given function is an onto function. okay, let y be an arbitrary element. arbitrary ஏதோ ஒரு எலமெண்ட், அதுதான் ஆர்பிட்ரரின்னு பேர். arbitrary element in R. இந்த ஆறுங்கிறது கோடமைன் R. இந்த R கோடமைன் R. இங்கே உள்ள ஆறுங்கிறது டொமைன் R. இந்த ஒன்-டு-ஒன்னுக்கு ஆன்டு எடுக்கும்போது இங்கே உள்ள எழுத்து வந்து ஆறுங்கிறது இந்த கோடமைன் ரெண்டாவது நம்பர் உள்ளது எடுத்துக்கிறோம். இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்த ஃபங்க்ஷனில் போகிறோம். f of is equal to அதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அந்த கொடுத்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த கோடமைனில் எடுத்த ஒய் வேல்யூக்கு கரஸ்பாண்டியாக ஒரு எக்ஸ் வேல்யூ வரும். அப்படி வந்துட்டுனா ஒவ்வொரு ஒய்க்கும் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ உண்டு. அது கோடமைனில் ஒவ்வொரு நம்பருக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய இமேஜ் உண்டுன்னு அர்த்தம். அதனால் இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒன்றும் சேஞ்ச் இல்லை, கொடுத்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது. இது அப்படியே எடுத்துக்கிட்டு ஒய் சேர்த்துருக்கோம், அது கூட ஒய்னு போட்டிருக்கோம். இப்போ ஒய் இந்த பி இங்கே ஒன்று இருக்கு, ஒய் மைனஸ் பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆர் ax equal to y minus b, x equal to y minus b divided by a. இந்த y வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு x வேல்யூ வந்துட்டு, இப்போ yக்கு 1 கொடுத்தோம்னா இங்கே 1 கொடுப்போம், அப்போ xக்கு ஒரு வேல்யூ வரும். yக்கு 2ன்னு கொடுத்தா இங்கே 2 போடுவோம், அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அப்படி ஒவ்வொரு வேல்யூக்கும் மாறி மாறி வரும். therefore ஒவ்வொரு y வேல்யூக்கும் ஒவ்வொரு x வேல்யூ கரெக்டாக கிடச்சிருது. therefore every y in codomain R
has a pre-image in domain R. அதுக்கு என்ன ப்ரூஃப்னா போட்டாச்சு. இதே முடிச்சிடலாம். இந்த ஒரு ஸ்டெப் பார்த்துக்கலாம். அது therefore y equal to இந்த ax இருக்குல்ல, ax equal to அது f of x னு வச்சுக்கலாம். y equal to f of x equal to இந்த கொடுத்த ஃபங்க்ஷன் f of x equal to ax plus b. அந்த a into x plus b அதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர் போடுங்க. equal to a into xக்கு பதிலாக y minus b divided by a plus b. a அடிச்சிடலாம். இப்போ y minus b plus b minus b plus b கேன்சல். therefore f of x equal to yன்னு வந்துட்டு நம்ம y ஆரம்பித்தோம். பட் f of x equal to yன்னு வந்துட்டு. therefore இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா therefore f is onto. therefore f satisfies both the condition for one-to-one and onto. therefore f is bijective. therefore f satisfies one-to-one and onto conditions, onto rules. therefore f is bijective. இந்த மாதிரி சம்ம எல்லாத்துலேயுமே இந்த ஃபங்க்ஷன் ரிலேஷன் எல்லாமே ஃபுல்லாக கான்செப்ட் ஓரியன்ட், கான்செப்ட் பேஸ்டு. நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் மேட்ரிக்ஸ் போகிற மாதிரி நம்பர்லாம் ஈஸியாக டக்குன்னு எடுத்து கூட ஒன்று கணக்கு போட்ட முடியாது. நிறைய கான்செப்ட் நிறையா வரும். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் கணக்கில் கொடுக்குற சின்ன விஷயங்களும் இந்த மீனிங் உண்டு. அதில் வந்து இந்த பார்ட் ஈஸியாக வந்துடும் எல்லாருக்குமே. இந்த நம்பர் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் டு போடுறது. இந்த ரெண்டாவது பார்ட் தான் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கணும். இது வந்து நிறைய சம்ஸ் போட இது தரவாகும். இது எப்படி ஆரம்பிக்கிறோம் எப்படி முடிக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் நிறைய சம்ஸ் நம்ம போட போகிறோம். we are going to see as many examples. இந்த புக்கில் உள்ள எக்ஸசைஸே திருப்பி போடாமல் நிறையா போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், வேறு அதர் கேவி, வேறு ரீஜன், இந்தியாவோட வேறு ரீஜன், சிபிஎஸ்சி ரீஜன்லேருந்து வேறு கொஸ்டின்லாம் எடுத்து அதில் முக்கியமானதாக நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் யுவர் textbook sums, you can put it in the comment. I will do it for you. இது எல்லாத்தையும் தர பண்ணி பார்த்துங்க. we will do a lot of sums. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு புரியாத பாட்டு இருந்தாலும் வேறு எதுவும் மாற்றி சொல்லணுன்னாலும், if you have want any correction, you put it in the comment. I will do it. therefore subscribe RSR Max, like, comment and share. Thank you.